Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வீடியோ எப்படி எடுக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி வீடியோஸை மெர்ஜ் பண்ணுறது, எப்படி சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காகவே நான் வந்து எப்படி வீடியோ எடுக்கிறேன், எப்படி மெர்ஜ் பண்ணுறேன், எப்படி சாங்ஸ்லாம் அதில் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லா விளக்கமுமே தெளிவாக 1 by 1 டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஷார்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும், மெர்ஜ் பண்ணுங்கிற ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேங்க. வாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொல்கிற வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஷார்ட்ஸுக்கு மொபைலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஷார்ட்ஸுக்கு மொபைலை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கலாங்க. அதில் வீடியோவில் போயிட்டு நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு பொருளை நம்ம எடுக்கிறப்ப இந்த மாதிரி மொபைலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு தாங்க ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃப்ளவர்ஸை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து வீடியோவில் இதில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக நான் எடுக்கிறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக நான் எடுக்கிறேங்க. எப்படி மொபைல் நான் வச்சு எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்கள். மொபைலை இந்த மாதிரி வச்சு தான் எடுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதை நம்ம வீடியோவை எடுத்துக்கலாங்க. மேலே ஒரு குட்டி பானை இருக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு வீடியோ ஷார்ட்ஸுக்கு வந்து எந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்டை எடுக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம எல்லா ஆங்கிள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சைடில் போயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பட்டர்ஃப்ளையை வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஒரு வீடியோ எடுத்துக்கலாங்க. ஃபோன் வந்து இந்த மாதிரி தாங்க வச்சு ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்த வீடியோஸ்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வில்லுங்கிற இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி நிறைய ஆப் இருக்குதுங்க எடிட்டிங்னே வந்து கை மாஸ்டரு, VN எடிட்டர், இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம எது வேணாலும் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ப்ராஜெக்ட்டு க்ரியேட் வீடியோன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கலாங்க. இதை கிளிக் பண்ணோம்னா நேராக கேலரிக்குள்ளே போகுங்க. இந்த கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் இப்போ நம்ம எடுத்த கிளிப்புங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், செகண்ட் இது, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஆர்டரில் வேணுமாலும் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ இங்கே நான் தெரிகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோன்னு இருக்குது பார்த்திங்களா, இந்த வீடியோன்னு தெரிகிற இடத்துல நம்ம வந்து எடுத்த கிளிப்லாம் வீடியோவாக இருக்கும். இல்லை எங்களுக்கு ஃபோட்டோவாக வேணும் அப்படின்னா இதில் ஃபோட்டோன்னு இருக்கிற இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எப்படி வேணாலும் நம்ம எதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல இப்போ ஏரோ மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணால் இந்த ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. இதில் க்ரியேட் ப்ராஜெக்ட் இருக்குங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:16 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் 9:16 இருக்குது. இதை டச் பண்ணிக்கலாங்க. ஷார்ட்ஸுக்கு லாங் வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 16:9 இந்த மாதிரி இருக்குங்க. லாங் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல ஃபிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஷார்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது தான் பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இருக்குது. இதை டச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாங்க.
கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் கொஞ்சம் நேரம் வரும். இந்த ஆடு முடிஞ்சதையும் இது மாதிரி வந்துடுங்க. ஆடு முடிஞ்சதையும் நம்ம மெர்ஜ் பண்ணி நம்ம எடுத்தது எல்லாமே எடுத்த அந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி 1 by 1 வந்திருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எடுத்தது எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்தது. இப்போ இதில் வந்து நம்ம சவுண்ட்ஸ், இதில் வந்து சவுண்டு வருது, இந்த சவுண்டை வந்து நம்ம மியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பில் இருக்கிறத மட்டும் இப்போ வந்து இந்த மியூட்டை டச் பண்ணோம்னா மியூட் ஆகிடுங்க, சவுண்டு வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா திருவிழாலையோ இல்லை ரோட்லேயோ இந்த மாதிரி வெளியில் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறையா சவுண்டு வருங்க. அந்த சவுண்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல மியூட்டுங்கிற பட்டனை அழுத்திக்கலாங்க. அப்போ வந்து சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பில் வந்து வராதுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு கிளிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வருது அப்படிங்கிறப்ப நம்ம நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட்டு கிளிப் வரப்பையும் இந்த இடத்துல மியூட்டுன்னு டச் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு கிளிப்லேயும் சவுண்டு வராதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளிப்புக்கும் நாய்ஸியாக வருதுன்னா நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கும் இதே மாதிரி மியூட் டச் பண்ணிக்கிட்டோம்னா சவுண்டு வராதுங்க. நெக்ஸ்ட் கிளிப்புக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மியூட் அழுத்திக்கலாங்க. இப்போ ஓட விடலாம் நம்ம எடுத்த கிளிப்பை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சவுண்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மியூட் அழுத்திக்கிட்டோம்னா சவுண்டு எதுவும் வராதுங்க. இந்த கிளிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு வேணான்னா இந்த இடத்துல டச் பண்ணோம்னா இந்த கிளிப் மட்டும் வரும். இந்த கிளிப்பில் நமக்கு சவுண்டு வேணாம் அப்படிங்கிறப்ப இங்கே மியூட் அழுத்திக்கலாங்க. இப்போ ஓட விடுறப்ப இதுவும் ஓடிட்டுருக்குங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்த ஃபுல் வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டன் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்ம எடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒன் மினிட் மட்டும்தான். அதனால் இங்கே வந்து 1.04 இருக்குது பாருங்கள், 04 இருக்குது. அப்போ 04 எக்ஸ்ட்ரா இருக்க டைமிங் வந்து கொஞ்சம் கட் பண்ணணுங்க. எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதில் வந்து நமக்கு எந்த இடத்துல தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ, எந்த இடத்துல லாங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்படி டச் பண்ணோம்னா கீழே இந்த மாதிரி வருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் தெரியுது பார்த்திங்களா, இந்த லைனில் வந்து இப்போ இந்த இடம் மட்டும் எனக்கு தேவையில்லை, இந்த லைன்லேருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறப்ப கீழே வந்து ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, ஸ்ப்ளிட்டை டச் பண்ணோம்னா இந்த இடம் மட்டும் தனியாக வருங்க. இப்போ இந்த கீழே வந்து இந்த இடத்துல டெலீட்டுன்னு இருக்குது, இதை டச் பண்ணோம்னா அந்த இது மட்டும் டெலீட் ஆகிடுங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 1.1 இருக்குது. 1.1 இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்காதுங்க. மறுபடியும் நம்ம வந்து 0.1 வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் நகர்த்திட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டுங்கிறத டச் பண்ணோம்னா பாருங்கள், ஸ்ப்ளிட்டுங்கிறத டச் பண்ணோம்னா இது மட்டும் வருது பாருங்கள். இதை வந்து டெலீட் கொடுத்துக்கலாங்க. இப்போ வந்து 59 செகண்ட்ஸ் தான் இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம வந்து அது எப்படி சப்ஸ்கிரைப்னு அந்த இடத்துல எடிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அது வந்து இதிலேயே நம்ம வந்து வச்சுக்கலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராஃபிக்னு இருக்குது பார்த்திங்களா, இதை டச் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஸ்என் இருக்குது பார்த்திங்களா, இந்த எஸ்என்எஸ்ஸை
கிளிக் பண்ணோம்னா கீழே நிறையா வருங்க. இதில் வந்து இப்போது நம்ம வீடியோ மெர்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு கேலரியிலேருந்து வீடியோஸ் நம்ம எடுத்து அந்த கிளிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணோம், எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதில் மெர்ஜ் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் எப்படி வச்சோம் இதெல்லாமே பார்த்துட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணோம். அதை டச் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி வருங்க. இதையும் நம்ம மறுபடியும் இது வந்து இந்த வீடியோவிலே வருதுங்க. நிறையா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நமக்கு அந்த ஆட் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டச் பண்ணோம்னா நமக்கு வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி வருங்க. மேக்கிங் த வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 வந்துச்சுன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆகி முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தங்க. அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏரோ மார்க் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏரோ மார்க் வந்துச்சுன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்லோட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் கேலரியில் சேவ் ஆகியிருக்கும். வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன. நம்ம எடிட் பண்ண வீடியோஸை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்குள்ளே போய்க்கலாங்க. யூடியூப்குள்ளே போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிக்கலாங்க. டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் சவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட் சவுண்டை வந்து நம்ம டச் பண்ணோம்னா 1 மினிட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நமக்கு பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், இல்லை சாங்ஸாக இருக்கும், எது வேணாலும் கொடுப்பாங்க. இல்லை நம்ம வந்து இதில் சர்ச்சுங்கிற இடத்துல நம்ம என்ன சாங்ஸ் சர்ச் பண்ணுறோமோ, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன விலை அழகு ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கிறோங்க, சர்ச் பண்ணுறோங்க. இந்த மாதிரி நம்ம என்ன இங்கே வந்து சர்ச் பண்ணுறோமோ அது கீழே காட்டுங்க. இந்த இடத்துல இருக்க அந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டச் பண்ணிங்கன்னா சேவ் ஆகி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதை பார்க்கணுன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சிம்பிள் காட்டுங்க. இது ஆல்ரெடி நான் இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருந்ததுனால இந்த இடத்துல இது வருதுங்க. இப்போ நான் வந்து இதை டச் பண்ணிக்கிறேங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஏரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணேன்னா அந்த சாங்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருங்க. இப்போ நம்ம எடுத்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 0.59 செகண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணி இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு தெரியுது பார்த்திங்களா, இந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பாருங்க, அந்த சாங்ஸோடு வருது பாருங்கள். நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளிப்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக சாங்ஸோட எப்படி பார்த்துருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டன்னுன்னு தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த டன்னை கிளிக் பண்ணோம்னா வீடியோ வந்து ப்ராசஸிங் ஆகுங்க. வீடியோ ப்ராசஸிங் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாங்க. இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வச்சது எல்லாமே இந்த இடத்துல வருங்க. இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல வந்து
வந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கான டைட்டில் நம்ம என்ன கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவுக்காக நம்ம எடுத்த ஷார்ட்ஸுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து சும்மா நான் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேங்க. பியூட்டிஃபுல் சும்மா எழுதிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாங்க. ஹேஷ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ பெனிஃபிட்ஸ் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸோ இல்லை லீவ்ஸ் ஏதாவது கீரைகளோட பயன்கள் இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கணும், ஹேஷ்டேக் கொடுக்கணும். இப்போ பெனிஃபிட்ஸ் ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸ்னு வைக்கிறோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு நம்ம என்ன பழம் வைக்கிறோமோ அந்த ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வீடியோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட்டிலும் ஹேஷ்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணி இந்த இடத்துல வைக்கணுங்க. இப்போ நான் வந்து சும்மா இந்த வீடியோ எப்படி எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக இது எடுத்தேன். அதனால இந்த இடத்துல சும்மா ஹேஷ்டேக் போட்டு ஷார்ட்ஸ் ஃபீடு அப்படின்னு சொல்லி இது ஷார்ட்ஸ்னால ஷார்ட்ஸ் ஃபீடு கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் ஷார்ட்ஸ்ன்னு போடுறேன். அப்புறம் வைரல் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹேஷ்டேக்கு டைட்டில் நம்ம இதெல்லாம் கொடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டின்னு காட்டுது பார்த்திங்களா. விசிபிலிட்டிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட்டில் வச்சுட்டு தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சுக்கிறப்ப டிஸ்கிரிப்ஷனு, டைட்டிலு, அப்புறம் தம்ப்லைனு, இது ஹேஷ்டேக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இதை பப்ளிக்கில் போட்டோம்னா பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல தம்ப்லைன் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிக்கலாங்க. டச் பண்ணோம்னா நம்ம எடுத்த வீடியோஸ் எல்லாம் இந்த இடத்துல வருங்க. இதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த இடத்துல தம்ப்லைனாக வைக்கலாங்க. இப்போ இந்த பேபியை தம்ப்லைனாக வைக்கிறனால வைக்கலாம், அப்படி இல்லை இந்த ஃப்ளவர்ஸை தம்ப்லைனாக வைக்கிறனால வைக்கலாம், இல்லை இதை தம்ப்லைன் நமக்கு வந்து எது அந்த இடத்துல வைக்கலாமோ அந்த மாதிரி இதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் தெரியுது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்குது. இது வந்து பப்ளிக்கில் போட்டோம்னா நம்ம போட்டு அந்த ஷார்ட்ஸில் வந்து வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு ஷார்ட்னு வருது. இந்த இடத்துல அப்லோட் ஷார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு. இது எப்படி பார்க்கணும்னா அதை இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா நம்மளோட லோகோ இந்த இடத்துல காட்டும். அதில் போய்ட்டு இந்த யூங்கிற இடத்துல யூன்னு இருக்குல்ல, இதை நம்ம டச் பண்ணோம்னா நம்மளோட ஷார்ட்ஸ் எல்லாம் வருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடிட் பண்ண இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிட்டே இருக்குது. இதில் அப்லோடிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 100% வரைக்கும் அப்லோட் ஆனதாங்க, அப்லோட் ஆகி முடிச்சுது அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி தாங்க நமக்கு பிடிச்ச வீடியோவை இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸோ இது மாதிரி நம்ம எது வேணாலும் எடுத்து நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்து அதை மெர்ஜ் பண்ணி எப்படி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்ப்லைன் சூஸ் பண்ணுறது, எப்படி அதுக்கு வந்து சாங்ஸ் வைக்கிறது, இல்லை எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தாங்க பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் வந்துச்சுன்னா தாங்க நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ எல்லாமே அப்லோட் ஆகிருங்க. இந்த வீடியோ இப்போ நான் வந்து கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இது வந்து சேர்த்து பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. டக்குன்னு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாமே முடிச்சிடலாங்க. ரெடி டு வாட்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து டச் பண்ணோம்னா
யூடியூப்பில் வந்து நம்ம எடிட் பண்ணது வந்து பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து எல்லா ஷார்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம பிடிச்ச ஒரு ஆப்ஜெக்டிவ் இல்லை நம்ம திருவிழாவுக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமியவோ இல்லை ஒரு தேரையோ இல்லை நம்ம போகிற இடம் நேச்சரு இல்லை நம்ம ஏதோ ஒரு பொருளை பற்றியோ இல்லை நம்ம ரெடி பண்ணுற எதுவாக இருந்தாலும் நம்ம ஷார்ட்ஸ் ஃபார்மில் எடுக்கணும் அப்படின்னா ஃபோனை கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க வச்சு எடுக்கணும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் சொல்லி தந்தேன். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேங்க. லாங் வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டிருக்கனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் தெரியுதுங்க. இதே நான் வந்து இப்போ மறுபடியும் இதில் போயிட்டு எடிட்டில் போயிட்டு இங்கே வந்து ப்ரைவேட் வந்து நம்ம வச்சுருக்கோம். இது வந்து இந்த வீடியோக்காக நான் எடிட் பண்ணுது, அதனால் ப்ரைவேட்டில் இருக்குது. இந்த ப்ரைவேட்டில் போயிட்டு இந்த இடத்துல பப்ளிக்குன்னு தெரியுது பார்த்திங்களா, இதை பப்ளிக்கை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல பேக் போயிட்டு இந்த இடத்துல சேவ்ங்கிறத கிளிக் பண்ணோம்னா பப்ளிக் ஆகிடுங்க. பப்ளிக் போயிடும். இப்போ நம்ம வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்துடுங்க. ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதே மாதிரி ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடுங்க. இதே மாதிரி வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் ஷார்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு தம்ப்லைன், டிஸ்கிரிப்ஷன், டேக், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில், இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஆன்லைன்லேருந்து ஈஸியாக நம்ம எடுத்து இதெல்லாம் செட் பண்ணுறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, மணி 12 மணிங்க. இதை மாதிரி நியூ யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புது யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் எடிட் பண்ணி செய்து காட்டுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.